அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 26/12/2025 மார்கழி மாதத்தின் 11ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்பது அம்பிகை வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள். இந்த நாளில் ராகு கால நேரமான 10:30 12 மணி வரைக்கும் துர்க்கை அம்மனை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனையும் நிச்சயமாக தீரும். இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயம் சென்று அம்பாளுக்கு குங்குமத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை நிச்சயமாக தீரும். அது மாதிரி கோர்ட் கேஸ் வழக்குகளில் வெற்றி பெறுவதற்கு இந்த நேரத்தில் நீங்கள் சிகப்பு நிற ஆடையை வாங்கி நீங்கள் அம்பாளுக்கு கொடுக்கணும். சிகப்பு நிற ஆடையை வாங்கி அம்பாளுக்கு கொடுத்து அபிஷேகத்துக்கு உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுத்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா எப்பேற்பட்ட வழக்குகளிலும் கூட வெற்றி பெறலாம்னு சொல்லப்படுதுங்க. இந்த குறிப்பிட்ட நாளில் உங்கள் வீட்டில் தனவசியம் உண்டாகுவதற்கு சுக்கிரஹோரை நேரத்தில் பூஜை அறையில் இந்த 3 பொருட்களை ஒன்றாக வைத்து நெய் தீபம் ஏற்றி சுக்கிர பகவானை மகாலட்சுமி தாயாரையும் நினைத்து வழிபாடு செய்யுங்க. சுக்கிரஹோரை நேரம் காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. முடிந்தவரை இரவு 8 to 9 வரக்கூடிய சுக்கிர நேரைய ஓரையை பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரணமான அருள் கிடைக்கும். 3 பொருட்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. 3 கிண்ணங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு கிண்ணத்துல பானகத்தை எடுத்துக்கணும், இன்னொரு கிண்ணத்துல பனங்கல் கண்டு எடுத்துக்கணும், இன்னொரு கிண்ணத்துல துளசி எடுத்துக்கோங்க. இந்த 3ஐயும் கொண்டு போய் பூஜையில் வச்சு நெய் தீபத்தை வடக்கு திசையை நோக்கி ஏற்றி மனதார நீங்கள் மகாலட்சுமி தாயாரையும் சுக்கிர பகவானையும் நினச்சி வழிபட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும். குறிப்பாக உங்களுக்கு தனவசியம் உண்டாகும், கடன் தீரும். இந்த 3 பொருட்களையும் அதன் பிறகு நீங்கள் சாப்பிட்றதுக்கு பயன்படுத்திக்கலாம், இல்லை நீங்கள் தானம் செய்யலாம். சுக்கிரஹோரை நேரத்தில் இந்த வழிபாடு செய்யும் போது தரித்திரம் அறவே நீங்கும். இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இனிமேல் நெற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.